பிஜேபி, அதிமுக 2 பேரும் திமுகவை ஒழிக்க முடியாது. இன்ப நிதியையும் முதல்வராக பார்த்துவிட்டுத்தான் நான் உயிரை விட வேண்டும்னா இதை விட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மூத்த அரசியல்வாதி எல்லாம் பேசினா என்ன ஆகும்? அந்த பையன் லண்டனில் வந்து ஒரு லேடியோட வந்து உட்காந்துக்கிட்டு மது பாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ படம் வருது. அதுதான் இன்ப நிதியா? நீ போய் அவனை தலைவனா ப்ரொஜெக்ட் பண்ணுறியா? ஸ்டாலின் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோட சேர விட மாட்டார். இப்போ நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனையோ இல்லை வேறு ஒரு தலைவரையோ அதிமுக இது பாஜக தலைவராக போட்டீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்துடும். இது ஈகோ பிட்வீன் அண்ணாமலை அண்ட் எடப்பாடி. அதனால தான் இப்போ நிற்கிது தமிழ்நாடு அரசியல். கேவலமான அரசியல். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் மோசமான ஆளுங்க. மனசாட்சியுடன் சுத்தமாக சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சு வர சொல்லுங்கள். ஒரு ஆளை ஒவ்வொரு கட்சியும் தனியாக நிற்க சொல்லுங்கள். ஒருத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லாதீங்க. கள்ள ஓட்டு போட சொல்லாதீங்க. இது வந்து வயலன்ஸை யூஸ் பண்ண சொல்லாதீங்க. அப்போ ஜெயிக்கிறவன் தான் உண்மையான மக்கள் ஆதரவு பெற்ற அரசியல்வாதி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போதில்லை, அது எந்த மாதிரியான ஒரு களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அறிவிச்சிட்டாங்க, இப்போ பாஜக கூட்டணியுமே பாமக நிற்க போகிறதா அறிவிச்சிட்டாங்க. அதிமுக வழக்கமாக தனித்தவங்க நிப்பாட்டுவாங்க. யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதிமுக ஜெயிச்ச இடம். ஆமாம். இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்ததுனால அதிமுக அதை ஜெயிச்சாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இது பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நின்றுலாம் விக்கிரவாண்டியில் ஜெயிக்க முடியாது. கேஸ்ட் வைஸ் ஓட்டு கை கொடுக்காதுன்றீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி 10 எம்பியில் நின்னாங்க. 6 எம்பி தொகுதியில் டெபாசிட் போச்சு. மீதி 4 இதில் தான். 4 இதில் தருமபுரியே அவங்களுக்கு ஏற்கனவே பலமான இடம். இந்த மீதி 3 இடத்துலையும் பாஜக கூட்டணி இல்லைன்னா அந்த இடமும் டெபாசிட்டு தான் போயிருக்கேன். தருமபுரி 1 தான் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ பாமகவோட உண்மையான பலம் இது தான். அதனால் பாமக ஜெயிச்சிருக்குங்கிறதுக்காக இப்போ பாஜக அது இல்லைல்ல. அதனால் திமுக தான் ஜெயிக்கும். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இடைத்தேர்தல் வேறு, பணத்தை அள்ளி கொட்டுவாங்க. அதனால திமுக தான் இங்கே ஜெயிக்கும். இல்லை, ஓபிஎஸ் பேசியிருக்காரு 16வது முறையாக நீங்கள் அதிமுக எடப்பாடி அவர்கள் தோல்வியை சந்திக்க போகிறாரா, இல்லை மீண்டும் கட்சியை கட்டமைத்து நம்ம 2019 வெற்றி பெற்ற மாதிரியே வெற்றி பெற போகிறோமா அப்படின்னு ஓபிஎஸ் கேட்டு. 2019 வெற்றி பெற்றீங்க. 2023 பாஜகவோட சேர்ந்தும் நீங்கள் தோல்வி தானே அடைஞ்சிங்க. 2023 சட்டசபை தேர்தலில் இப்போ ஓ பன்னீர்செல்வம் இபிஎஸ் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க. 2021 சட்டசபை தொகுதியில் சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து தானே இருந்தீங்க. விக்கிரவாண்டியில் யார் ஜெயிச்சா? இவங்க தானே டிஎம்கே தானே ஜெயிச்சாங்க. அதனால நீங்கள் சேர்ந்ததுனால ஜெயிச்சிட முடியாது. 19 நடந்த இடைத்தேர்தல் வேறு, 21 இடைத்தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. அதனால டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு அங்கே இதுவே கிடையாது, ஆதரவே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட் பேங்க்கு கொஞ்சம், அந்த ஓட் பேங்கை ஜெயிக்கிற அளவுக்கு போதுமானது அல்ல. இதுதான் கள நிலவரம். அதனால் டிஎம்கே ஜெயிக்கிறதுங்கிறது இப்போவே எழுதப்பட்டு விட்டது. இவர்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் வரை பிஜேபி, அதிமுக 2 பேரும் திமுகவை ஒழிக்க முடியாது. அதுதான். இல்லை, இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஒரு தளபதியாக நிறுத்தப்பட்டிருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் உதயநிதி தான் துணை முதல்வர் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் போகிற இளைஞர்களுக்கு மட்டும் இல்லையே, திமுகவை சேர்ந்த எல்லாத்துக்கும் தான் அவர் தான் நிழல் முதல்வர். அவர் தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து. இவர் பெரியப்பான்னு தான் கூப்பிடுவார் ஸ்டாலின். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிம்பாங்க பேசிக்கிறது. அப்போ அவருக்கு வேணால் அவர் துணை முதல்வர் இதாகத்தானே இருப்பார். ஏன்னா மற்ற கட்சிக்காரவங்களுக்கு அவர் துணை முதல்வர் தானே. ஏவா வேலை என்ன பேசுகிறாரு இதில் சட்டசபையில் நம்ம உதயநிதியை வாழும் பெரியார் இப்படிலாம் பேசலாமா? ஒரு உதயநிதியை போய் வாழும் பெரியார்னு சொன்னால் இது என்ன அப்போ என்ன அர்த்தம்? இல்லை அவங்க எல்லாம் இது இருக்கா, சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படிங்கிற. அப்போ கண்மூடித்தனமாக உதயநிதி தான் அவங்களுக்கு அடுத்தது. அவங்க தான் இன்ப நிதியவே இப்போ போஸ்டர் விட்டுறானே. திமுக இன்ப நிதியை போஸ்ட் ஓட்டுறானா? மாணவக்கு ரோஸ் இருந்தால் இருக்கிறவன் ஓட்டுவானா? அது எங்கள் கட்சியோட இது. நீங்கள் அவங்க இன்னும் ப்ரொஜெக்டே பண்ணலையே. அவனை கட்சியில் அந்த பையனை கட்சியிலே கொண்டு வரல. அந்த பையன் லண்டனில் வந்து ஒரு லேடியோட வந்து உட்காந்துக்கிட்டு மது பாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ படம் வருது. அதுதான் இன்ப நிதியா? நீ போய் அவனை தலைவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறியா? இவ்வளவு பேசக்கூடிய உங்களுடைய துரைமுருகன் பெரிய அந்த காலத்து கருணாநிதியிலேருந்து ஆட்சி செஞ்சு அப்போ முக்கியமான வலதுகையாக இருந்த ஒரு கருணாநிதிக்கு அவர் சொல்கிறாரு, இன்ப நிதியையும் முதல்வராக பார்த்துவிட்டுத்தான் நான் உயிரை விட வேண்டும்னா இதை விட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மூத்த அரசியல்வாதி எல்லாம் பேசினா என்ன ஆகும்?
இவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்க. அப்புறம் அதனால் இந்த கேவலத்தை ஒழிக்கிறதுக்கு மற்ற 2 பேரும் இது பண்ணல. எடப்பாடிக்கு என்ன தெரியுமா, நான் நினைக்கிறது எடப்பாடி வீக்கான கூட்டணியிலிருந்து ஸ்டாலின் இருந்தா பரவாயில்லன்னு தான் இருக்கார். அவர் ஜெயிச்சு நம்ம கட்சி இது பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு இருக்குது. ஆமாம், இவர்கள் மேலே எந்த வழக்கம் அவர் போட மாட்டார் ஸ்டாலின். நிறைய ஆதாரங்கள் இந்த 4 வருஷத்தில் இவங்க கொள்ளையடித்ததுக்கான ஆதாரம் நிறையா மாட்டிக்கிச்சு. அதனால் ஸ்டாலின் எடப்பாடி பிஜேபியோட சேர விட மாட்டார். அந்த வேலையை இவரும் சேர்ந்துருவார். அப்படின்னா பிஜேபியும் சொல்ல சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்களாச்சும் ஏதாச்சும் ஒன்று பேசி இது பண்ணால் அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனையோ இல்லை வேறு ஒரு தலைவரையோ இது பாஜக தலைவராக போட்டிங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்துடும். இது ஈகோ பிட்வீன் அண்ணாமலை அண்ட் எடப்பாடி. அதனால தான் இப்போ நிற்கிது. ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது வேறையா? அது மட்டும் இல்லை, 2 பேத்துக்குள்ள ஒரு கிளாஷ் ஈகோவில் இந்த கூட்டணி வரல. அவன் டெல்லியில் உட்காந்துருக்கிறான் தான், கால் மேலே காலை போய் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. அந்த தேசிய கட்சிகள் பூரா உருப்படாத பசங்க. காங்கிரஸும் இப்படிதான், அங்கே உட்காந்துக்குவான், செலெக்ஷன் அங்கேருந்து வரும், ஒவ்வொரு கோஷ்டிக்கும் கொஞ்சம் சீட்டை கொடுத்துருவான், கலை நிலவரத்தை கண்டுக்க மாட்டான். இப்படியே வண்டி ஓட்டுறது தானே 2 கட்சியுமே. அதனால தானே மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் தேசிய கட்சிகளுடைய இது சரியில்லை, கண்டுக்காம விட்டுட்டாங்க. அவங்களுடைய அணுகுமுறையே தப்பான அணுகுமுறை. அந்த காங்கிரஸில் பாருங்க, எம்பி சீட்டு வரும், அதே மாணிக் தாக்கூர், அதே கார்த்தி சிதம்பரம், அதே EVK இளங்கோவன், அதே ஜோதிமணி போட்ட ஆடை தவிர வேறு யாரையாச்சும் எதையாச்சும் போடுறாங்க. ஆள் கிடைக்கல அவங்களுக்குலாம். அப்போ தொண்டன் எப்படி வருவான்? தொண்டன் நம்ம நிறுத்தா கட்சி நமக்கு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே தொண்டன் வருவான். வெறும் தலைவனாக தானே நீ வச்சிருக்க. இதே காங்கிரஸ் தனியாக நிற்கட்டும், 3%, 4% ஓட்டுக்கு மேலே வாங்காது. இவங்க தேசிய கட்சிகள் நிலைமை இங்கே இதுதான். இவங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த இதில் சோஷியல் மீடியாவில் பிஜேபி பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதனால் அங்கே ஒரு டீம் இருக்குது, அந்த டீமை யாராலையும் டேக்கிள் பண்ணவே முடியாது. அது ஒரு நேஷ்னல் லெவலில் அவங்க பண்ணது. அவங்க பிஜேபியில் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் மெம்பரா, யூடியூப்பில் மெம்பரா, ட்விட்டரில் மெம்பரா போட்டு அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? நம்மளை பற்றி சப்போர்ட் பண்ணி யாராச்சும் வீடியோ போட்டால் அவங்களுக்கு கமெண்ட்டு பாராட்டு மழை பொழிங்க. அவன் பார்ப்பான், என்னடா பிஜேபியை சப்போர்ட் பண்ண இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறான், 500 லைக்ஸ் வருது. 500 பேர் யார்? இந்த வார் ரூமில் கால் சென்டரில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன். போடுறவனுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, 500 பேர் எல்லாம் இந்த வார் ரூமில் கால் சென்டரில் அடிக்கிறவன். நீங்கள் பிஜேபியை திட்டிட்டீங்க, அதே 500 கமெண்ட் உங்களை திட்டி வரும். இப்போ நீங்கள் என்ன பயப்படுவீங்க? ஐயோ இவ்வளோ பேர் திட்டுறானே, நம்ம இனிமேல் திட்டக்கூடாது. மூளைச்செலவை செய்கிறான், எல்லாம் போகஸ், எல்லாம் டூப்ளிகேட். அத்தனை பேரா உட்காந்துருக்க. ஆமாம், 100 பேருக்கு மேலே உட்காந்து கால் சென்டர் மாதிரி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றபடி பிஜேபியில் மெம்பராக இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன வாட்ஸ்அப்பில் குரூப் சேர்ந்துக்க, நம்மளை திட்டுறவனை திட்டு, நம்மளை பாராட்டுறவனா ஆஹா ஓஹோன்னு பாராட்டு. அவன் நம்மளை ஒருத்தன் திட்டுனானா நீ அவனுக்கு எப்படி போடணும், நான் உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்னு போடுவான். நீங்கள் பாருங்கள், பிஜேபியை திட்டி பாருங்கள், உங்களுக்கு கமெண்ட் எப்படி வரும் தெரியுமா? உங்களை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், உங்களை பயமுறுத்துற மாதிரி. எங்களுக்கு வரும் அதே மாதிரி, நான் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்னு போடுவேன். நானே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், நானே பண்ணிடுவேன். அது உங்களெல்லாம் முதல்ல வெளியில் துரத்துனாதான் அந்த சோசியல் மீடியா உருப்படும். அரசியல்வாதி என்றைக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்தானோ அன்றைக்கி சோசியல் மீடியா குட்டிச்சவராகிடுச்சு. இவன் எந்தெந்த ஃபீல்டுக்கு போகிறானோ அதை குட்டிச்சவராகிறான். இயற்கையாக இருக்கக்கூடியது தானே சோசியல் மீடியா. உங்கள் கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடியதான சோஷியல் மீடியா. அந்த கருத்துக்களை திருச்சி சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு இஷ்டப்படி மாற்றி சொல்கிறதுக்கும் மாற்றினவன் யார்? அரசியல்வாதி தானே. இதில் மெயின் பங்கு வைக்கிறவன் பிஜேபி. இவனை பார்த்து இவன் கற்றுக்கிட்டான் டிஎம்கே ஐடிவிங்காச்சும் பரவாயில்ல. உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு திமுகனாலே பிடிக்காது. திமுக ஐடிவிங்க எவ்வளோ பரவாயில்ல, ஃப்ராடு புத்தலாட்டெல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டான். அந்த பிஜேபி ஐடி டீமில் அடிச்சான்னு வைங்க, ஐயோ ஏன் கேட்குறீங்க? அதை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு. இப்படி ஒரு கேவலமான அரசியல் தேவை. ரொம்ப அனுபவப்பட்டீங்களோ? ஆமாம், இப்படி ஒரு கேவலமான அரசியல் தேவை. நான் இப்போ ஊடகத்தில் நான் 5 வருஷமாக இருக்கேன், உங்களை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களை ஒழுங்காக டீல் பண்ணுறது நான் தான். உன்னை பூரா கரெக்டாக அந்த ஐடியெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருப்பேன். ஏவன் போடுறான் எனக்கு தெரியும். அவனை பூரா காலி பண்ணிவிட்டு அவன் இதே எங்கள் சைட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பையன். எங்கள் இதுக்குள்ளே இந்த இவங்கெல்லாம் வர முடியாது, எல்லாத்தையும் துரத்திடணும். துரத்திட்டு அவங்க உள்ளேயே விடுறதில்ல.
இப்போ இந்த ஐடி டீம் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். இதில் சில பேர் இது பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். அவனெல்லாம் எடுத்து ஐடியை கண்டுபிடிச்சி அவனை லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 தடவை பண்ணால் கிட்டக்க வருவானா? அதனால் எதுக்கு அந்த மாதிரி போலியை வச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்க? ரியாலிட்டிக்கு வாங்க, மக்கள் ஆதரவை டைரெக்டாக பெறுங்க. இது எவ்வளவு நாளைக்கு நீங்கள் இருக்க முடியும் இந்த மாதிரி தான் இல்லை இப்போ அப்படிங்கிறது தான். இல்லை இப்போ 3வது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இந்த அரசியல் சாசனத்தை எடுத்து இது பண்ணார். அதுக்கு ஆராசா சொல்லியிருக்காரு, இந்த அரசியல் சாசனத்தை எடுத்து முத்தமிட்டதற்கு முதல் காரணம் தமிழகத்தில் திமுக 40-40 வெற்றி பெற்றது தான், நாங்கள் தான் காரணம்னு ஆசா சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அரசியல் சாசனம் மேலே அவ்வளவு பற்று இருக்குன்னு சொல்கிறாரா ஆராசா அவர்களுக்கு? அப்படி தானே சொல்கிறாரு. அரசியல் சாசனம் முத்தமிட்டதுக்கு காரணமே இவங்க தானா? இவர்கள் ஏதோ அரசியல் சாசனத்தின் பாதுகாவலர்கள், அரசியல் சாசனத்தின் மேலே மரியாதை வச்சுருக்கணும்னு சொன்னால் உங்கள் ஈவரை எதுக்கு அரசியல் சாசனத்தை தீ வச்சு கொளுத்தினாரு? ஆமாம், உங்கள் கருணாநிதி வந்து சட்டசபையிலேயே இதை அரசியல் சாசனத்தை கிழிச்சு போட்டாரா இல்லையான்னு ஆசாட்ட போய் கேளுங்க. சட்டசபையில் இதே அரசியல் சாசனத்தை கிழித்து போட்டவர் தான் கருணாநிதி. இதே அரசியல் சாசனத்தை தீ வைத்து கொளுத்தியவர் தான் ஈவேரா. இந்த சுதந்திரம் கிடைக்கும் போது கருப்பு கொடி ஏற்றினவர் தான் ஈவேரா. சுதந்திரத்தை இந்தியாவுக்கு கொடுக்காதேன்னு வெள்ளைக்காரனுக்கு அறைகோல் விட்டவர் தான் ஈவேரா. இவங்கெல்லாம் சட்டத்தை நாட்டை மதிச்சாங்களா, நாட்டோட சுதந்திரத்தை மதிச்சாங்களா, இல்லை அரசியல் சாசனத்தை மதிச்சாங்களா? அதைத்தான் சொல்கிறேன், அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்த கூட்டம் இல்லையா நீங்கள்? அதனால் இவங்க இன்னைக்கு வந்து அரசியல் சாசனத்தை மோடிக்காக தான் பேசியிருப்பாரோ? மோடிக்கு இன்னைக்கு ஒன்று அந்த இதே ராசா பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நாங்கள் நான் செருப்பால் அடிப்பேனெல்லாம் பேசினார். இது எலெக்ஷன் அப்போ போயிட்டு பெருமாள் கோயிலில் போய் வெக்கம் இல்லாமல் சாமி கும்பிட்டு இதை தொட்டுட்டு கும்பிட்டுட்டு வராங்க. இவங்கெல்லாம் கொள்கைவாதிகளா? நேரத்துக்கு தகுந்தபடி கொள்கைகளை மாற்றக்கூடியவங்க இவங்க. திமுககாரனெல்லாம் ஏன் சொல்றீங்க? எவனுக்குமே சம்பாதிக்கிறது தாங்க அவனுடைய எய்மு. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார்? தமிழ்நாட்டை ஆந்திராவை முதல் மாநிலமாக்குவேன்னு சபதம் போடுறாருல்ல. அவன் கூட்டணி ஆட்சியில் போய் சேர்ந்து மோடிட்ட போய் சேர்றாரு. துறை என்ன துறை கேட்குறாரு? நீர்ப்பாசனத்துறை கொடுங்கிறாரு. ஏன்னா ஆந்திராவுக்கு தண்ணி பிரச்சனை. தண்ணியை நீர்ப்பாசனத்துறை மத்திய அரசு வாங்கி செலவு பண்ணி நம்ம சரி பண்ணணும். விவசாயத்துறையை கொடுன்னு கேட்குறாரு. விவசாயி எல்லாம் தற்கொலை பண்ணி சாகுறான். அதனால் அந்த துறையை வாங்கி விவசாய வாழ்வை மேம்படுத்தணும்னு கேட்குறாரு. இதே திமுக 2004 போன உடனே என்ன கேட்டான்? ஐடியை கொடு. ஏன்னா 1,76,000 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியை கொடு, வனத்துறையை கொடு, ஃபாரஸ்ட்டு சம்பாதிக்கிறதா பார்த்து கேட்டால் நம்ம ஆளு, நம்ம அரசியல்வாதி. அங்கே ஒரு அரசியல்வாதி ஆந்திராவை மேம்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக போர்ட்ஃபோலியோ கேட்குறான், லாக்காக்கலை. இவங்களோட போய் அந்த அரசியல்வாதிகளோட இவங்களை போய் ஒப்பிடக்கூட லாயக்கில்ல. அதனால தான் கேவலமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே நவீன் பட்நாயக் 25 வருஷம் சிஎம்மாக இருந்தார். 5 தடவை தொடர்ந்து தோற்று போனார். பிஜேபி முதல்வர் பதவி ஏற்கிறாங்க. இவர் வரமாட்டாருன்னு தெரியும். எல்லாருக்கும் அனுப்புன மாதிரி இன்விடேஷன் அனுப்புனாங்க. முதல்ல ஆளாக வந்து நின்னார் பதவி ஏற்பு விழா. அசந்து போயிட்டாங்க. மேடையில் போய் உட்கார வச்சாங்க. இதே ஆட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு நடந்திருக்கு. ஒரு தடவையாவது கருணாநிதி மாற்றுக் கட்சி ஆட்சி அமைக்கும் போது, முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது ஒரு இதுலையாச்சும் அவர் போயிருக்காரான்னு கேளுங்க. அப்போ இவர்களுடைய இது என்ன அணுகுமுறை? மோசமான அணுகுமுறை. அரசியல் தலைவர்களுக்கே லாயக்கு இல்லாதவங்க இவங்கெல்லாம். ஒரு பாரம்பரிய ஒரு இது வேணும். எம்ஜிஆர் நெருங்கிய நண்பர் கருணாநிதிக்கு. எம்ஜிஆர் பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கொடுத்தாரு, கருணாநிதி போகவே இல்லை. ஜெயலலிதாவும் கொடுத்தாங்க, ஸ்டாலின் அனுப்பி வச்சார். ஸோ நம்ம அரசியல்வாதிலே மோசமான ஆளுங்க. போன கொள்ளையடிக்கிறதுல தானங்க இருக்காங்க. 4 மந்திரி கொடுத்தான் சென்ட்ரலில், 4 பேரும் கொள்ளையடிச்சாங்கல்ல. 4 பேர் மேலேயும் ஊழல் வந்ததில்லை. தயநிதி மாறன் மேலே ஊழல் வழக்கு வந்ததில்லை. சிதம்பரம் மேலே ஊழல் வழக்கு வந்ததில்லை. ராசா மேலே ஊழல் வழக்கு வந்ததில்லை. அன்புமணி ராமதாஸ் மேலே ஊழல் வழக்கு வந்ததில்லை. அப்போ நம்மளால் போகிறவெல்லாம் தான் கொள்ளையடிக்கணும்னு பார்த்து கொள்ளையடிக்கிறான். இவங்க வந்து உங்களுக்கு தெரியாது, பார்லிமெண்ட்டுக்கு போனால் தமிழ்நாடு ஆளை பார்த்தாலே சோறுன்னு கூப்பிட்றான், திருடன்னு கூப்பிட்றான். ஆமாம், அவ்வளோ பேர் ஊழல் பண்ணானா? மந்திரியாக போகிறவெல்லாம் ஊழல் பண்ணான். இதே ஆந்திராவிலேருந்து மந்திரியாக போன எவன் மேலேயாச்சும் ஊழல் வழக்கு இருக்கா? கர்நாடகாவிலேருந்து போனார், கர்நாடகாவிலேருந்து மந்திரிகள் போனாங்க, ஊழல் வழக்கு யாரும் இருக்கா? கேரளாவில் கூட மந்திரி ஆக்குனாங்க, ஊழல் வழக்கு யார் பேர்லையாச்சும் இருக்கா? ஆனால் தமிழ்நாட்டில் போன 4 மந்திரியிலையும் ஊழல் பண்ணாங்களா இல்லையா? அப்போ போனால் அந்த காஞ்ச மாடு கம்பில் விழுகிற மாதிரி அடிக்கணும் கொள்ளை அப்படின்னு தானே அவன் போகிறான் தமிழ்நாட்டில். அதனால் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கேவலமான அரசியல்வாதிகள். அதுதான் நான் சொன்னேன். அரசியல் இவ்வளவு கெட்டு போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா,
தமிழ்நாட்டில் அரசியலுக்கு போனவன் நல்லவன் யாருமே போகல. நல்லவன் யாருமே போகலை. ஆரம்ப கட்டத்தில் இருந்து போக்கற்றவனின் கடைசி புகலிடம் தான் அரசியல்னு பழமொழி சொல்லுவாங்க. போக்கத்தவன் போலீஸ் வேலை தான் சொல்லுவாங்க. இது புதுசாக இருக்கே. போக்கற்றவன் வாக்குள்ள வந்து வக்கத்தவன் வாக்கிய வாத்தியார் வேலை அந்த பழமொழி வேற. அரசியல்வாதிக்கு போக்கற்றவனின் கடைசி புகலிடம், the last resort for idiots, scoundrels and idiots are politics ன்னு பெர்னாட் ஷா பழமொழி ஒன்று வரும். அதுதான் தமிழில். போக்கற்றவனின் கடைசி புகலிடம் அரசியல். கிராமத்தில் அப்போ ஆரம்பத்தில் இருந்தே படிக்க வைப்பாங்க, படிக்க மாட்டான். ஆக அவன் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி விவசாயத்தை பாருடாமாங்க, விவசாயத்தை பார்க்க மாட்டான். இதுலேயும் சரியில்லைடா. ஆடு மாடு வச்சுருப்பாங்க, மேய்ப்பாங்க, மேய்க்க மாட்டான். தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, இவன் அரசியலுக்கு தாண்டா லாயக்கு, எதுக்குமே லாயக்கு இல்லை அவன். அப்போ இவன் அரசியலில் பெரிய ஆளாக வருவான்னு சொல்லி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு அனுப்புவாங்க. எம்எல்ஏ ஆயிடுவான், எம்பி ஆயிடுவான், மந்திரி ஆயிடுவான். அப்போ அந்த அரசியலுக்கு போகிற குவாலிட்டி யார் எப்படி ஆள் போனான்னு பாருங்கள். இதுதான் இப்படி ஆள் தான் போனான். தமிழகத்தில் இருக்கிறவன் இப்படி ஆள் தான் போனான். அவன் தான் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆகிருக்கான். இப்போ அவன்கிட்ட எப்படி நீங்கள் நல்ல குணங்களை எதிர்பார்க்க முடியும்? நாட்டு மேலே பற்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் தமிழ்நாடு வந்து ஒரு விதிவிலக்கு ஆயிடுச்சு. காமராஜர் இருந்தார், எப்படி இருந்தார் சொல்லுங்கள்? காமராஜர் வந்து சாகும்போது பணம் இல்லை, அண்ணாதுரைக்கு சாகும்போது 100 ரூபா இல்லை. அதுக்கப்புறம் அரசியல் எப்படி மாறிச்சு? எம்ஜிஆர் என்ன பண்ணார்? உயில பாருங்கள். அரசியலுக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தையும் வாங்கவில்லைன்னு ஒரு உயில் என்ன இருக்குது பாருங்கள். அப்படி சொல்லக்கூடிய அரசியல்வாதிங்க வந்தாங்களா? ஸோ இங்கே வந்து அரசியல்வாதிகளே வேறு. அந்த பழைய ஆளுங்க போனதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் பாலிட்டிக்ஸ், அரசியலுடைய தரம் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு. அதனால தான் தமிழ்நாடு ஒரு தனி இதாக விளங்கிட்டு இருக்கு. இல்லை இப்போ 40 பேர் ஜெயிச்சு 4000 ரூபா கொடுக்குறான்ல இங்கே. இன்னைக்கு தமிழ் இந்தியா பூரா தேர்தல் நடந்து முடிஞ்சதில்லை. எந்த ஒரு மாநிலத்தாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்த மாநிலம் நீங்கள் காட்ட முடியுமா? தமிழ்நாட்டை தவிர காட்டுங்க. யூபியில் 4000 கொடுத்தான்னு சொல்லுங்கள். மகாராஷ்டிராவில் 5000 கொடுத்தான்னு சொல்லுங்கள். இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தை கொடுக்க சொல்லுங்க காமிங்க. நீங்கள் இங்கே கொடுக்குறானே, இவன் கோடிக்கணக்கில் கொள்ளையச்சு வச்சு கொடுக்குறானே. அப்புறம் எப்படி இங்கே இது இருக்கும்? கள்ள ஓட்டு எந்த ஒரு மாநிலத்திலேயாவது கள்ள ஓட்டு போடுறவங்க இருக்கான்னு காமிக்க சொல்லுங்கள். ஓட்டு இவிஎம் ஓட்டு எண்ணிக்கையிலேயே மோசடி பண்ணுறான். அரசு ஊழியர்களை பயமுறுத்துகிறான். இவிஎம் வந்து ரொம்ப நம்பகத்தகுந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. இவிஎம் நம்பத்தகுந்தது இல்லையா? நான் சொல்கிறேன், நம்பகத்தகுந்தது இல்லை. இந்த முறை சரியாகத்தானே பயன்படுத்தியிருக்காது சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்படி பயன்படுத்தியிருந்தால் பிஜேபி தான் மெஜாரிட்டி காமிச்சு வந்திருக்கலாமே. அதாவது இங்கே என்னவெல்லாம் யார்? அரசு ஊழியன். அவன் யார் கண்ட்ரோலில் இருக்கான்? மாநில அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கான். இவிஎம்மில் வரக்கூடிய இதை கையினால் என்ட்ரி போடுறவன் யார்? மிஷினாக போடுது. மிஷினு காமிக்கும். அதை கையில் என்ட்ரி போடுறவன், ஓட்டு எண்ணிக்கை பண்ணுறவன் தான் கையில் என்ட்ரி போடுவான். அவன் மாற்றி எழுதுகிறான். ஏன்னா இங்கே உள்ள அரசியல் கட்சிக்கு பயந்துக்கிட்டு அவனை மிரட்டுறாங்க கடைசி. இப்போ இந்த மறுவாக்கு எண்ணிக்கை போகிறாரு விஜய பிரபாகரன். இதுதான் அங்கேயும் நடந்தது. 2009 சிதம்பரம் நின்ன தொகுதியில் சிதம்பரம் தோத்துட்டாரு. ராஜகண்ணப்பன் தான் ஜெயிச்சது. என்ட்ரி போடுறவனா மூக்காலகிரி கடைசி நேரத்தில் வந்து பயமுறுத்தி என்ட்ரி எல்லாம் மாற்றி போட வச்சாங்க. கடைசி வரை மறுவாக்கு எண்ணிக்கை வைக்கவே விடலையே. கேஸ் போட்டார் கண்ணப்பன், ராஜகண்ணப்பன். இவங்க போய் அந்த கட்டையை ஒழிச்சு வச்சுட்டாங்க. சிதம்பரம் ஒரு வக்கீல் இல்லை ஹைகோர்ட்டில் 5 வருஷமாயும் மறு ஓட்டு எண்ணிக்கை விடுன்னு சொல்லி 5 வருஷம் தோற்றதுக்கப்புறமா உள்துறை மந்திரியாக இருந்தவர் அவர் ஒரு ஆள் தான். ஸோ இதுதான் அரசியல், கேவலமான அரசியல். தமிழ்நாடு அரசியல் கேவலமான அரசியல். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் மோசமான ஆளுங்க. மனசாட்சியுடன் சுத்தமாக சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சு வர சொல்லுங்கள் ஒரு ஆளை. ஒவ்வொரு கட்சியும் தனியாக நிற்க சொல்லுங்கள். ஒருத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லாதீங்க. வந்து கள்ள ஓட்டு போட சொல்லாதீங்க. இது வந்து வயலன்ஸை யூஸ் பண்ண சொல்லாதீங்க. அப்போ ஜெயிக்கிறவன் தான் உண்மையான மக்கள் ஆதரவு பெற்ற அரசியல்வாதி. அதுவரை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது தேர்தலும் அல்ல, இங்கே வரக்கூடிய தேர்தல் முடிவுகளும் நம்பக்கூடியது இல்லை. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.